குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும். குல்ஃபியோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக, ஹெல்த்தியாக எப்படி குல்ஃபி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். சிம்பிளான குல்ஃபி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணணும். ஸ்டெப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் இருக்குது இல்லையா, சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஸ்டெப் நம்பர் 1. அதுக்கப்புறம் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா, அந்த குல்ஃபி ஐஸ் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடும்போது இந்த பவுடர் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 2. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட பாதாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இது போட்டு இந்த மிக்ஸ் பண்ணி அரைச்சி நீங்கள் அந்த குல்ஃபியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதையும் நல்லா அரைச்சி ஒரு பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. குல்ஃபி நம்ம பசங்க இல்லை நமக்குமே எங்கேயாவது வெளியே போகணும், ரொம்ப சம்மரில் இந்த மாதிரி சில்லுன்னு எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டிலே இந்த மாதிரி சிம்பிளாக குல்ஃபி பண்ணி தர முடியும் அப்படின்னா அது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமாக தானே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் குல்ஃபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிக்கிட்டேன். இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது ப்ரீ ப்ரிப்ரேஷன். இந்த 2 ஸ்டெப்ஸ் தான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கு இல்லையா, ஸ்கிம்டு மில்க் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஃபுல் ஃபேட் மில்க், அது எடுத்துக்கோங்க. நான் ஆவினில் 1/2 லிட்டர் பால் பாக்கெட் ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கும் இல்லையா, ஆரஞ்சு, அது எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குல்ஃபி பண்ணுறதுக்கு திக்கான பால் தான் எடுத்துக்கணும். அதுக்காக இந்த 1/2 லிட்டர் பாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 குல்ஃபி வரும். ஸோ இந்த 1/2 லிட்டர் பால் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இந்த குல்ஃபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா கூட ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குல்ஃபி பண்ணும்போது நீங்கள் நல்லா பால் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு கொதி வரும் இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பு பக்கத்துலேயே இருக்கணும். நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. நிறைய ஆடெல்லாம் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் ஓரத்தில் எல்லாமே ஆடை ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து நடுவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த 1/2 லிட்டர் பால் பார்த்திங்கன்னா ஒரு 250 ml அப்படி இல்லைனா 300 ml வற்றணும். அந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த ஆடை எல்லாமே சைடில் ஃபார்ம் ஆகிட்டு அதெல்லாம் தீய ஆரம்பிச்சிரும். அதுக்காக நீங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால் சுண்டிடுச்சு. எனக்கு ஒரு 250 ml கிடச்சிருச்சு. இந்த ஆடெல்லாம் ஓரம்பாரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு இந்த குல்ஃபிக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுகருக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க்னால் ஒன்றும் கிடையாது. அவங்களுமே பால் கூட சுகர் ஆட் பண்ணி நல்லா திக்காக ஒரு க்ரீம் பதத்துக்கு இருக்கும். அது சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, சுகர் ஆட் பண்ணால் டேஸ்ட் இருக்காது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஈக்குவலான டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கும் சுகர். ஸோ இந்த சுகர் கொஞ்சம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில், அதை ஒரு தடவை நல்லா அப்படி கலக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அது அடியில் செட்டில் ஆகிருக்கும். அதுக்காக லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலில் இதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, பாலோட கன்சிஸ்டன்சியை இன்னும் திக்காகிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா திக்காகிடுச்சு. பால் குழன்னு இருக்குது, பயங்கர திக்காக இருக்குது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒரு குழன்னு ஒரு பதத்துக்கு வரும். அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பாதாம், முந்திரி, அப்புறம் ஏலக்காய், அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இருக்கிறத வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நட்ஸே இல்லைனா இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ நான் அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு
அது லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுறேன். இந்த குல்ஃபியில் பார்த்திங்கன்னா, இந்த குல்ஃபி பண்ணுறதுக்கு நான் வந்து மோல்டோ இல்லைனா வந்து ஃபுட் ரேப் இல்லை ஃபாயில், இந்த ஐஸ்க்குன்னு ஒரு ஸ்டிக் விற்கும் பார்த்திங்களா, அது எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். நீங்கள் வந்து வீட்டில் ஃபுல் ஃபேட் மில்க் மட்டும் இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரெசிபி. இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வைக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஆறிடுச்சு. சூடாக இருக்கக்கூடாது, வார்மாகவும் இருக்கக்கூடாது, நல்லா ஆறிடணும். இப்போ வந்து நான் ஒரு 3 டம்ளர், நம்ம ஜென்ரலாக வீட்டில் டீ குடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அந்த குல்ஃபி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த டம்ளரில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கடைகளில் நீங்கள் சாப்பிட்ற அதே குல்ஃபி போலவே வீட்டிலையே வந்து இந்த குல்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான செய்முறை தான், ஈஸியாக நீங்கள் செய்யலாம். இப்போ நான் வந்து 3 டம்ளர்லேயும் மிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக எனக்கு 3 டம்ளர் வந்திருக்கு. 1/2 லிட்டர் பால். நம்ம வீட்டில் பாலித்தீன் கவர் இருக்கும் இல்லையா, அந்த பாலித்தீன் கவரை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்கள் டம்ளருக்கு கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை டம்ளர் மேலே வச்சு அதுக்கு மேலே நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டா நல்லா டைட்டாக இருக்கும். இந்த ஸ்டெப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து அந்த குல்ஃபியோட ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டிக் வந்து நகராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். உங்ககிட்ட வீட்டில் வந்து ஃபுட் ரேப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் இருக்கும் இல்லையா, அது இருந்தால் நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 டம்ளர்லேயும் பண்ணிக்கோங்க. இப்போது ஐஸ்க்கு வந்து அந்த குல்ஃபி ஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி ஸ்டிக் எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த ஸ்டிக் வந்து நான் ஒரு கிராஃப்ட் வச்சுருந்தேன். அந்த கிராஃப்டில் இந்த ஸ்டிக் இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து குல்ஃபிக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதை உடச்சிட்டு 3 ஸ்டிக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இது ஸ்டிக் இல்லைனா ஸ்பூன் என்ன பண்ணுங்கள், இந்த அடிப்பாகம் இருக்குது இல்லையா, அதை வந்து லைட்டாக அந்த பேப்பரில் கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா குல்ஃபி ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் பிடிச்சிக்கிட்டே சாப்பிடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் கூட இந்த அடிப்பக்கத்தை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து குல்ஃபி நினைக்கும் போதெல்லாம் பண்ணலாம். அதுக்காக கடையில் போய் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு குல்ஃபியே 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் இருக்கும். இதில் நான் ஒரே ஒரு பால் பாக்கெட் மட்டும்தான் வந்து வாங்கினது. மற்ற எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். அதுலேயே எனக்கு வந்து 3 குல்ஃபி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் அந்த ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஃப்ரீசரில் வந்து 3த்தையுமே வந்து ஒரு 8 மணி நேரம் வைக்கணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது குல்ஃபியாக மாறி கிடைக்கும். ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுருங்க. நம்மளுடைய ஃப்ரிட்ஜ்லேயே கொடுத்துருப்பாங்க சம்மரில் எவ்வளோ வைக்கணுன்ட்டு. என்னோடய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 வைக்க சொல்லியிருக்காங்க சம்மரில். இப்போ நாங்கள் வந்து 2ல் தான் வச்சுருக்கோம், 3ல் தான் வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து 5ல் மாற்றிக்கிறேன். ஏன்னா 5ல் மாற்றினா நல்லா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும். 4.5ல் இப்போ வச்சுருக்கேன். வச்சுட்டு நீங்கள் குல்ஃபி ரெடி ஆனதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் என்ன டெம்பரேச்சரில் வச்சுருப்பீங்களோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ டைம் பார்க்குறேன் நான். இதை வைக்கும்போது பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து மணி வந்து 2 மணி ஆகுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து இது வந்து 8 மணி நேரம், நைட்டு 10 மணிக்கு நான் எடுத்து சாப்பிட்லாம். அப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். நல்லா வந்து எனக்கு குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த குல்ஃபியை டம்ளர்லேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து டம்ளரோட செட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரப்பர் பேண்ட் எடுங்க. எடுத்துகிட்டு நம்ம மேலே அந்த பாலித்தீன் கவர் போட்டிருக்கோம் இல்லையா, அதையுமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு நார்மல் பிளெயின் வாட்டர் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இல்லைனா லைட்டாக வார்ம் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி டம்ளரை வந்து லைட்டாக அதுக்குள்ளே டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து குல்ஃபி வந்து உள்ளேருந்து எடுத்துடலாம். ஸோ நான் அந்த மாதிரி இப்போ டிப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லைட்டாக ஒரு ஜென்டலாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு குல்ஃபி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து குல்ஃபி வந்து ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணணும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தியான குல்ஃபி வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த பவுடர்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, பாதாம் முந்திரி, அது எல்லாமே நமக்கு வந்து மேலே இருக்குது. ஸோ நம்ம குல்ஃபி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டுமே நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அதோட டேஸ்ட்டுமே நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.